பீகாரில் 30 லட்சம் பேர் செத்தம் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஒரே ஆள் 6 இடத்துல ஓட்டு வச்சுருக்கான். இது பூரா தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் இருக்குது. செத்தம் லிஸ்டெல்லாம் எடுத்திங்கன்னா வரும். அதனால் தமிழ்நாட்டில் பீகாரை போல் செத்தவன் ஒரே ஆள் 10 பேர் வச்சுருக்கேன் இதெல்லாம் நீக்கிட்டு இது பண்ணி பரிசீலனை பண்ணி புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு வழக்கு போடுவதற்கு ரெடியாக இருந்தேன். இதுக்கிடையில் வடநாட்டிலே ஒருத்தர் வழக்கு போட்டார். அவர் தமிழ்நாட்டையும் சேர்த்து போட்டார். 5 மாநிலங்கள் அதை வச்சு தமிழ்நாட்டையும் சேர்த்து என்ன சொல்லிட்டாருன்னா, இது வந்து தமிழ்நாடு உள்பட எல்லா 5 மாநிலங்களிலும் புது வாக்காளர் பட்டியல் எல்லாம் செத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போடணும் அப்படின்னு போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு எல்லா அரசாங்கத்துக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் வழக்கை எடுத்து நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அதனால் அது வந்ததுன்னா ஸ்டாலின் காலி. ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு தான் தெரியுமே எதிர்கட்சிகள் என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு. அவன் குழி தோன்றான். ஸ்டாலினுக்கு ஆதரவாக அவன் குழி தோன்றான். எவன் ஸ்டாலினோட ஏஜென்ட்டுன்னே தெரியல. நான் சொல்கிறேன், இல்லை இந்த பிஜேபி அதிமுக அலைன்ஸை உடைக்கிறதுல மிகப்பெரிய சதி திட்டம் நடக்குது. அதன் தலைவர் அண்ணாமலை. முன்னாடியே சொன்னேன், ஒருத்தர் நம்பலை. அண்ணாமலை அப்படி ஆளான ஐயோ அண்ணாமலை தான் இந்த வேலை பண்ணுறது.